நற்றிணை திணைத்தொகை நூல்களுள் முதல் நூல். நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல். 2. குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும். குறைந்த அடியளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆதலால் குறுந்தொகை என அழைக்கப்பட்டது. 3. ஐங்குறுநூறு. ஐந்திணைகளைப் பாடும் நூல். குறுகிய பாடலடிகள் கொண்ட நூல். 4. பதிற்று 10. சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆகப் பாடியது பதிற்று 10. 5. பரிபாடல். இது அகம் புறம் சார்ந்த நூல். தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களாலும் பல வகையான அடிகளாலும் பாடப்பட்டுள்ளது. 6. கலித்தொகை. ஐந்திணையும் ஐவரால் கலிப்பாவில் அமைந்த நூல். கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை. கற்றறிந்தோர் ஏத்தும் கலி எனவும் கூறப்படுகிறது. 7. அகநானூறு. அகம் சார்ந்த 400 பாடல்களைக் கொண்டது. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என 3 பிரிவுகளைக் கொண்டது. 8. புறநானூறு. புறம் சார்ந்த நூல். 400 பாடல்களை உடையது. தமிழரின் வரலாற்றுப் பெட்டகம். இது பழந்தமிழரின் வீரம், பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கம், கொடை ஆகியவற்றைப் பற்றி கூறுகிறது.